உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ இந்த பதிவு எதுக்கு? 2026 ஆங்கில புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? 2025 வெளியே சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு நல்லதா இல்ல. சோ மிதுனத்துடைய மனசுல என்ன இருக்குனாக்கா 2025 தான் இப்படி போச்சு. 2026 நமக்கு நல்ல காலமா இருக்குமா? நம்ம நினைச்சிருக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குமா? நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. மத்தவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லது பண்றோம். அவங்களுக்கெல்லாம் எல்லாமே ஓகே ஆகுது. நமக்கு மட்டும் ஓட்டே ஆகுதுன்ற மாதிரி எல்லாமே பிரச்சனையாவே மாறுது. ஏன் நம்மளால மட்டும் நமக்காக யோசிக்க முடியல? நமக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல? இந்த கேள்வி நமக்கும் இருக்கு. நம்ம மீதே நமக்கு கோபமும் இருக்கு. இதனால பொதுவா மிதுன ராசி அப்படின்னாவே அனுபவ அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஏழை பணக்காரன், இருக்கப்பட்டவன் இல்லாதவன், நல்லவன் கெட்டவன், கருப்பா இருக்கான் வெள்ளையா இருக்கான், இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம குறிப்பா எளியவர்களுக்கு நேசக்கரம் நீட்டுவதில் முதன்மையான புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி அலசி ஆராய்ந்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவங்க. இப்படிப்பட்ட அன்பு சொந்தங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஒரு படத்துல வடிவேல் சார் கேட்பாருங்களா, அந்த கிளி ஜோசியம், ஏன்னாப்பா பார்த்து சொல்லு, இங்கேயே இருக்கட்டுமா இல்ல துபாய்க்கு போய் போகட்டுமா அப்படிங்கிறது போல இந்த வருஷமாவது நம்ம நல்ல காலமா இருக்குமா, ஏதோ நமக்கும் ஒரு முன்னேற்றம் வருமா, 4 பேருக்கு முன்னாடி நம்மளும் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா, வாய்ப்புகள் உண்டா, இப்படி நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் இப்ப தெளிவா பார்க்க போறோம். நல்ல காலத்திலேயே நமக்கு எதுவும் நல்லது நடக்கல. இப்போ எந்த கிரகமும் நமக்கு தோதா இல்லை அப்படின்னு கூட தோணுது இல்லையா? ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த வருஷத்துல மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா எல்லா விதத்திலும் லாபம் உண்டு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்ல, இவ்வளவு நேரம் பார்க்கணுமா, எது நல்லது சொன்னா பரவாயில்ல, உண்மையா நமக்கு நல்லது நடந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? சிம்பிளா சுருக்கமா சொல்லி விரிவா நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்ல போறேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலுங்க நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மன தைரியம் வேணும். ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருண்டு போன வாழ்க்கைக்கு ஜோதியை போல வெளிச்சம் கொடுத்து உங்களுடைய மனசை திடப்படுத்தி, இதை இப்படி போங்க, இது இப்படி நடக்கும், இது இப்படி நடந்துச்சுனாக்க இதை இப்படி நீங்க பண்ணிக்கோங்க, இப்படி சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு வழிகாட்டக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அந்த வகையில 2026 மிதுனராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும், நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணணும், எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு நீங்க குடும்பத்தோட போயிட்டு வரணும், இது எல்லாத்தையும் தெளிவா சொல்ல போறேன். சரிங்களா? முதல்ல இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷம், யோகமான வருஷம், பயப்படவே வேணாம், உடைய கண்ணீரும் கவலையும் மறையக்கூடிய வருஷம். ஓகேங்களா? தெய்வங்கள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கொடுத்திருக்காங்க. குறிப்பா வியாபாரம் பண்றீங்களோ, தொழில் பண்றீங்களோ, உத்தியோகம் பாக்குறீங்களோ, இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, நீங்க எந்த துறைகளும் இருந்தாலும் சரி லாபம் உண்டு. குறிப்பா வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா லாபம் அதிகமாகும். தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க, ஆண்களோ பெண்களோ வயதுக்கு ஏற்ற போல உங்களுக்கு வருமானம் உண்டு, சேமிப்பு உண்டு, பொன்பொருள் சேருது. அதே போல குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி முதல் உங்க ராசியை விட்டு விலகுவதால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும். நீ என்ன நான் என்ன, நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங், இது இப்படி நடந்துருமோ அது அப்படி நடந்துருமோ, குடும்பத்துடைய பாதுகாப்பாக பல விதங்கள்ல யோசிப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன நினைப்பாங்க, சும்மா சின்ன சின்ன விஷயம் இப்படி யோசிச்சு நம்மள உயிரை வாங்குறாங்கப்பா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஆனா இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. நல்ல வேலை இவர் இப்படி இல்லைன்னா குடும்பம் என்ன ஆயிருக்கும், இவ இப்படி இல்லாம போயிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்பாங்க. உடைய ஆலோசனைப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பா போகும். உடைய புதிய எண்ணங்களால முன்னேற்றம் உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சா? இப்போ இன்னும் தெளிவா பார்ப்போம். இப்போ எளிமையானவங்களை நேசிக்கூடியவங்க, அன்பு கரம் நீட்டக்கூடியவங்க, அன்பும் பண்பும் மிகுந்தவங்க மிதுன ராசின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 உங்க ராசிக்கு 12ஆம் ராசியில பிறக்குது. சோ இதனால ஆரோக்கியம் சிறக்கும், சுப விரயம் உண்டு. அதாவது சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. கல்யாண விஷயம், காது குத்து விஷயம், வீடு கட்டுறது, இதெல்லாம் என்ன சுப செலவு தானே, நமக்கு சந்தோஷத்துக்கான செலவு தானே. அதே போல குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். இனி மிதுன ஒரு வேலை செய்தா அதுல உங்க கை ஓங்கி இருக்கும். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. கண்டிப்பா மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ
ராஜா கை வச்சா ராங் போகாது, ரைட்டு தான். ராணியும் அப்படி போலதான். சரிங்களா? மிதுனராசி ஆண்களா இருந்தாலும் பெண்கள் சரி, தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம். பயப்படவே வேணாம். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு உயர்வு நிச்சயம், அதிர்ஷ்டம், அனுகூலம், என்ன வேணா சொல்லிட்டு போலாம். நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறவன், நீங்க வந்து உருப்படியே கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் அவன் அழிஞ்சு போவான், ஒளிஞ்சு போவான். கண் கூட நீங்க பார்க்க முடியும். அதே போல பிள்ளைகளால சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்பப்போ வந்து போகும். ஆனா போயிடும். சரிங்களா? வருத்தம்ன்றது நிலைக்கவே நிலைக்காது. என்ன ஒண்ணு, அவங்களை வந்து கண்காணிச்சுட்டே இருங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்னு. அதே போல அவங்களுடைய உயர்கல்வி சிறப்பா அமையும். இதோட மிதுனராசிக்காரங்க குழந்தை இல்ல, ரொம்ப நாளா வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. போகாத கோயில் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, அவங்க சொல்ற இவங்க சொல்ற வைத்தியம் எல்லாம் பார்த்தாச்சு, போகாத பரிகாரம் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் என்ன, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்துட்டு கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். இந்த வருஷத்துல கண்டிப்பா உங்க வீட்டுல மழை சத்தம் கேட்கும். அதே போல பெற்றோர்களா இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு உடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையும். கல்யாண பிராப்தம் இருக்கு, கல்யாணம் கைகூடி வரும். இதுல குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி மூலம் ஒரு ராசியை விட்டு விலகுவதால உடைய பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிச்சுட்டே இருக்கும், நல்ல புரிதல் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை திட்டமிட்டு சாதிக்க போறீங்க. தொழிலா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், அடுத்தடுத்து சொத்து பத்துக்களை வாங்குறதா இருக்கட்டும், இல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிச்சு காட்டுறதா இருக்கட்டும், புதிய எண்ணங்களால முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இடையில வருஷம் தொடக்கத்திலயோ இல்ல இடையிலயோ ஒரு கொஞ்ச நாளே, அதாவது ஜனவரில இருந்து ஒரு 10 நாளைக்குள்ளாகவே இல்ல அன்னைக்கே போனாலும் சிறப்பு, குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு முறைப்படி என்ன நீங்க அந்த தெய்வத்துக்கு வழிபாட வைப்பீங்களோ செஞ்சுட்டு வாங்க. அதே போல 16/1/2026 நோட் பண்ணிக்கோங்க. 23/2/2026 உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டுல செவ்வாய் மறைவதால என்னடி 16/1/2020 ஜனவரில இருந்து 23/2 பிப்ரவரி மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்டுல செவ்வாய் மறையிறது. ஏதோ சொத்து பத்துக்களை வாங்குறீங்க. செவ்வாய் அப்படின்னாக்கா பூமிக்காரகன். சொத்து பத்து உங்ககிட்ட இருக்குன்னாக்கா செவ்வாய் பக்கம் அனுகிரகம் தேவை. 8ஆம் இடத்துல மறைஞ்சு போற அஷ்டமஸ்தானம் அது. சொந்த வீடு மனை வாங்குறதுல கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அதை வாங்குறதுக்கு நீ எதிர்பார்த்த கடன் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த சொத்து பத்துக்களை வாங்குறதோ விற்கிறதோ சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு இல்லையா, சில பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? யாரையும் நம்பக்கூடாது. எது வந்தாலும் சரி, உங்களுடைய பொறுப்புகளை நீங்க செய்யுங்க. மற்றவங்க தலையீடு இல்லாம பார்த்தோம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி, வியாபாரத்துல சரி, குறிப்பா உங்களுடைய குடும்ப ரகசியங்கள், உங்களுடைய வியாபார தந்திரங்கள், வியாபார ரகசியங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் தெரியக்கூடாது. தொழில் ரகசியம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தெரியவே கூடாது. பார்த்துக்கோங்க. மனைவி வழியில மதிப்பு மரியாதை கூடும். கணவர் வகையில, அதாவது மிதுனராசி பெண்களா இருந்தாக்கா கணவர் வகையில உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அதே நேரம் கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல் இப்ப சரியாகும். இளைய உடன்பிறப்புகிட்ட நல்ல விதத்துல உறவுகள் மேம்படும். குறிப்பா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைய உடன்பிறப்புகளுக்கு உங்களுடைய தலைமையில திருமணம் நல்ல விதத்துல முடியும். கனவு தொல்லை, தூக்கமின்மை இது எல்லாமே விலகு போகுது. இதோட வருஷத்துடைய இறுதி நாள்னு சொல்லக்கூடிய டிசம்பர் 5ஆம் தேதி ராகு பயிற்சி நடைபெறுவதால பேச்சுக்கள்ல கவனம் தேவை. ராகு பாம்பு கிரகங்கள் உங்களை வந்து எப்பாரும் கொஞ்சம் இடையில கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது. அரசாங்க அதிகாரிகள் இருந்தீங்கன்னாக்க பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. அதுபோல மிதுனராசிக்காரங்க சாதாரண ஆட்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அவர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசு வழியில ஆதாயம் இருக்கு மிதுனராசிக்கு. அதே போல மிதுனராசி இல்லத்தரசிகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு கை ஓங்கும். கணவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை முறையாக செய்து முடிப்பீங்க. வீட்டுல சிறுக சிறுக சேமித்த பணத்தை கொண்டு தங்க நகைகளை வாங்குவீங்க. ஆடை ஆபண சேர்க்கை சிறப்பா இருக்கு. கன்னி பெண்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகளும் முன்னேற்றம் உண்டு. நல்ல நிறுவனத்துல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாக்க நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும், அதிக சம்பளத்தோட. அதே போல மிதுனராசி படிக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க. மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில வெற்றி உண்டு. நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் பாராட்டுகளை பெற்று விரும்பிய கல்லூரிகள்ல வெளிநாட்டுல படிக்கக்கூடிய யோகம் கூட இருக்கு. ஸோ கல்வி நிலை சிறப்பா இருக்கு. அதே போல வியாபாரத்துல லாபம் அதிகமாகும். ஆனா எக்கார்ந்து கொண்டும் தொழில் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாலையும் சரி, அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை போடக்கூடாது. இந்த நேரத்துல தான் உங்களுக்கு வந்து பணவரவு நல்லா இருக்கும். அதை பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவன் உன்னோட கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது வந்து அழிச்சிடணும், உன்னை திரும்பவும் அழுக வைக்கணும், உன்னை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட வைக்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. உன் கையில எவ்வளவு பணம் இருக்கு ஃபர்ஸ்ட் தெரியக்கூடாது யாருக்கும். அதை நீ என்ன பண்ணுங்கிறத நீ முடிவு பண்ணும். அனுபவ அறிவு கொண்டு நீங்க தொழில் பண்ணணும். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க எப்பவும் செய்யக்கூடிய முதலீடே பண்ணுங்க. அதுலயே பல மடங்கு உங்களுக்கு லாபம் உண்டு. இல்ல பெருசா முதலீடு பண்ணாக்க நம்ம அதிக லாபத்தை எடுத்துலான்னு அந்த மாதிரி வேற யாராவது சொல்லி கொடுக்குறாங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருது, இவ்வளவு பணம் போட்டா அவ்வளவு பணம் எடுத்துடலாம், இந்த மாதிரி திருட்டு வெள்ளம் உங்களை சுத்தி சுத்தி வரும். அதுதான் கண்கட்டி வித்தை.
இதுக்கெல்லாம் மயங்கக்கூடாது. பணம் அதிகமா முதலீடு பண்ணக்கூடாது. ஓகேவா? புதுசா எந்த ஒரு விஷயம் நீங்க செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் சுமூகமா இருக்கும். பழைய சரக்குல உங்களுடைய புதிய யுக்திகளால, வியாபார யுக்திகளால விட்டு தீர்ப்பீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். வாடிக்கையாளருடைய தேவைகளை புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்தாற் போல வியாபாரம் செய்ய போறீங்க. அதிக லாபத்தை ஈட்ட போறீங்க. அதே போல கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா, புதிய பங்குதாரர்கள் அறிமுகம் ஆவாங்க. கடையை மாத்தி அமைக்க போறீங்க. விளம்பர சாதனங்களை சரியாக பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்த போறீங்க. யூடியூப், Facebook, Instagram இது போல மீடியாக்களை பயன்படுத்தி, விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரம் பெருகும். சும்மாவா மிதுன ராசிக்காரங்க, புதன் பகவான் அதிபதியா வச்சுக்கோங்க. புத்தி எப்படி வேலை செய்யும்? இரட்டையர்கள் நீங்க. ஒரு புத்தி அப்படி வேலை செய்யும். ஒரு புத்தி கொஞ்சம் அப்பப்ப நம்மள மந்தம் பண்ணும். கொஞ்சம் எத செய்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. யாரையும் நம்பாதீங்க. எத செய்யறதாலும் வெல்றதும், எழ்றதும் உங்களுடைய கையில தான். இதுல குறிப்பா ஏஜென்சி, புரோக்கரேஜ், கல்வி நிறுவனங்களால அதிக லாபம் அடைவீங்க. கடல்வாழ் உயிரினங்கள் ஏற்றுமதி, இறக்குமதி இது போன்ற தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா ஆதாயம் பல மடங்கு உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமான வேலைகளுமே ஈஸியா முடிச்சு காட்டுவீங்க. இதனால உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. அப்போ திறமைசாலி பையன் இவன் கேட்டதை கொடுத்தாதான் நமக்கு பாத்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் ஃபேவரா நடக்கும். அதாவது நிறுவன வளர்ச்சி ஆகும். நம்முடைய தொழில் சிறப்பாகும். அது போல இல்லையா? நீங்க சொல்றத குடும்பத்திலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமும் சரி, மேல் அதிகாரிகளும் சரி, தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க. நீங்க சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. ஆமா, ஆமான்னு தலைய ஆட்டுவாங்க. ஆனா எக்காரணத்த கொண்டும் கூட வேலை பார்க்குறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கம் வீட்டுக்காரர், ரொம்ப நாளா பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப விஷயங்கள சொல்லக்கூடாது. குடும்ப விஷயங்கள நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அது தேவையில்லாத நமக்கே தலைவலியா மாறிடும். இதுவே மிதுன ராசி கன்னி துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, வெளிநாட்டுல இருந்து ஒப்பந்த அடிப்படையில வேலை கிடைக்கும். அதிக சம்பளத்தோட வேலை கிடைக்கும். அதே போல அதிக நேரம் கண் விழிக்கிறது, அர்த்தராத்திரில உணவு சாப்பிடுறது இதெல்லாம் தவிர்க்க பாருங்க. இதெல்லாம் மிதுனத்துக்கு செட் ஆகாது. இது மிதுன ராசிக்காரங்க கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதுபோல நீண்ட நாட்களாக மனக்கசப்புல இருந்து வந்த சக கலைஞர்கள் இனி வழிய பேசுவாங்க, உதவி கேட்டு நிப்பாங்க. மொத்தத்துல மிதுன ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த புத்தாண்டு உடைய அனுபவங்களால உடைய வாழ்க்கையை சீர்படுத்த நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நாளைக்கு நீ பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு கஷ்டம் கஷ்டம் சொல்ல முடியுமா? நீ பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு இப்போ கை மேல் பலன் கொடுக்க போகுது. உடைய அனுபவம் எல்லாமே இப்ப அதிர்ஷ்டமா மாறப்போகுது. தெளிவா சொன்னா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஏற்றம் உண்டு. குறிப்பா பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்கு. பொதுநல காரியங்கள்ல ஆர்வம் அதிகமாகும். திருமணத்துல தடைப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் கைகூடி வரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு மழை செல்வம் கிடைக்கும். தனித்து நின்று போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடினமான காரியங்களுமே குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சு காட்டுவீங்க. இதோட உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய நடையில ஒரு மிடுக்கு இருக்கும். உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகமாகுது. குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பா செய்து முடிப்பீங்க. தர்ம காரியங்களுக்கு நிறைய செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. சிலருக்கு நல்ல குருநாதர்கிட்ட இருந்து தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துல குதூகலம் நிறையுது. மகிழ்ச்சியான தருணங்கள், மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்வீங்க. அதன் மூலம் வருமானம் பெருகும். உடைய செயல்பாடுகள் நேர்மையான பாதையில் போகும். அது எல்லாருக்கும் பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும். வெளி மனுஷங்களெல்லாம் அப்பப்ப சில சில பிரச்சனைகள் வரும். அதனாலதான் யாரையும் நம்பாதீங்க முன்னாடியே சொன்னேன். இருந்தாலும் யார் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் அழகா திறம்பட சமாளிப்பீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு அனைத்து விஷயங்களுக்குமே ஆதரவா இருப்பாங்க. உற்றார் உறவுக்காரங்களுமே உங்களுக்கு உதவிகரமா நடந்துப்பாங்க. நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். மகிழ்ச்சி கடல்ல திளைக்க போறீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை முதல்கள் போன்ற இந்த மூல விஷயங்கள்ல திடீர் பணவரவு உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுமே, அனைத்து தொழில் சார்ந்த விஷயங்களுமே லாபத்தை பெற போறீங்க. பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுது. சொத்துக்களை புதுசா வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பழசை வித்துட்டு புதுசு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் ஏற்படும். கடினமான கொஞ்சம் பனிசுமையால கொஞ்சம் சோர்வா இருப்பீங்க. சரியான இடத்துக்கு சாப்பிடுறது தூங்குறது கொஞ்சம் தாமதப்படும். அதை மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. என்ன வேலை வேணா இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சாப்பிட்டுக்கோங்க. சத்தான உணவு எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டப்பால போட்டு கொண்டு போயிடுங்க. கொஞ்சம் வேலை உங்களுக்கு புளிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உடல் சோர்வு கண்டிப்பா உண்டு. உடல் உபாதைகளும் வரும். ஆனா எல்லாமே சரியாயிடும். பெருசா பாதிப்புலாம் கொடுத்துறாது. இந்த வருஷத்துல பண விஷயத்திலயோ உடல் விஷயத்திலயோ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. குறிப்பா மிதுன ராசி பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சிறப்பா இருக்கும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகள்லாம் தட்டி கழிக்காம அழகா செய்து முடிப்பீங்க. உங்களை பார்த்து மத்தவங்க பொறாமப்படுவாங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவீங்க. ஆடை ஆபரணம் சேர்க்கை இருக்கும். உங்களுடைய பேர்ல சொத்துக்களை வாங்க யோகம் இருக்கு. அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இந்த வருஷத்துல கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்ற போறீங்க.
சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றுவதால மேலதிகாரியுடைய ஆதரவை ஈஸியா பெற போறீங்க. எப்பவுமே நிதானமாக பேசி சக ஊழியருடைய அன்பை பெறக்கூடிய உங்களுக்கு உடல் உழைப்புக்கு மேல 2 மடங்கு வருமானத்தை பார்க்க போறீங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் கொடுக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்கள் சாதகமா முடிவடையும். உங்களுடைய செயல்பாடுகளை அக்கறை காட்டப்படுறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. புதிய பங்கு சந்தைகளை தேடி வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க. புதிய முதல்களை துணிந்து செய்ய போறீங்க. இதுவே அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே குறைய தொடங்குது. எதிர்கட்சியாருங்க உங்களை பத்தி குறை சொல்றதை குறைச்சிப்பாங்க. தொண்டர்கள்லாம் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய பெருமைகளை புரிஞ்சுப்பாங்க. கட்சி மேலிடத்துல ஆதரவு, உங்க மனசுக்கு இனிய பொறுப்புகளை பெறுவீங்க. உயர்ந்தவருடைய நட்பு கிடைக்கும். கட்சி பிரசாரங்களை சுறுசுறுப்பாக ஈடுபட போறீங்க. அதே சமயம் யாருமே குறைச்சி மதிப்பிட்டு செயல்பட வேணாம். அடுத்த கலைத்துறை இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவம் கட்டாயம் கிடைக்கும். பணவர்கள முன்னேற்றம் இருக்கு. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெற போறீங்க. அமைதியா செயலாற்ற போறீங்க. சிலருக்கு கொஞ்சம் விரைய செலவு வரும். அதனால சேமிப்புல கவனம் செலுத்தணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட போறீங்க. நல்ல மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய முதலரசிகளுக்கு அரசாங்க வேலை நிச்சயம் கிடைக்குங்க. உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. சுறுசுறுப்பா காணப்படுவீங்க. பெற்றோருடைய அறிவுரைப்படி நடந்துக்கோங்க. எல்லாமே சிறப்பா மாறும். இதுல குறிப்பா கண்டிப்பா இந்த வருஷத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்கக்கூடிய ராசிகளுடைய லிஸ்ட்ல நீங்களும் கண்டிப்பா இருப்பீங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, மிதுன ராசிக்கு இந்த வருஷங்கிறதே அற்புதமான வருஷங்க. பணவரவு நல்லா இருக்கு. பொருளாதாரத்துல சூப்பர் மாற்றம். நிதி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பா இருக்க போறீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. நல்ல வரன்கள் கிடைக்கும். திருமண யோகங்கள் கைகூடி வரக்கூடிய காலகட்டம். குடும்பத்துல புதிய உறவுகள் வரக்கூடிய நேரமா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. பணவரவு நல்லா இருக்கு. உங்களுடைய வருமானம் அதிகமாகுது. பிள்ளைகளுடனான உறவுகள் நல்லா இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்க போறீங்க. நீண்ட நாட்களில் எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விஷயங்களுமே நடக்கும். இந்த வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா போதும். இந்த வருஷம் நம்ம வருஷம் தான் அப்படின்னு. ஏன்னா இந்த 2026 அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா மட்டும் இல்ல, அனைத்து விஷயங்களையும் சௌபாகியங்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லனா, இப்ப மிதுன ராசி தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, ஏதாவது துறைகள் ஏதாவது ஒரு வேலை செய்வோம் இல்லையா, அதுல நடைபாதை வியாபாரம் பண்றீங்க, ஏதோ ஒரு கடகணி வச்சிருக்கீங்க, எதை செய்தாலும் சரி அவங்கவுங்களுடைய வாழ்வதற்கு தகுந்தாற் போல ஏற்றம் உண்டு. குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த புத்தாண்டு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டுங்க. நிதி சார்ந்த விஷயங்கள்லாம் சத்தியம் பண்ணி சொல்றேன். கடனாளியாக இருந்தாலும் சரிங்க, நீங்க அந்த கடனை முழுசா அடைக்க போறீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கையில பணம் தங்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம். எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது. குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துல ஏற்றத்தை பார்க்க போறீங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள் வந்து மிதுன ராசி தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வருஷம் கண்டிப்பா நமக்கு நல்ல வருஷம் தான் அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த நல்ல விஷயங்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டாக்கா இன்னும் சிறப்பா இருக்கும். சோ திருக்கடையூர் பேருந்து நிலையத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல கூடிய அமிர்த நாராயண பெருமாள் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அங்க நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள்ல குடும்பத்தோட கலந்துக்கோங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. உண்மையாவே கஷ்டப்படணும். சொந்தக்காரன் அப்படின்னு இல்லாம தேடிட்டு கொடுக்குறாரு. தெரியாத ஆட்கள், கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு, ரோடு ஓரத்துல வந்து கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆட்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மாமர கன்றுகளை நட்டு பராமரிக்கிறது உங்க வாழ்க்கையில இன்னும் மேன்மையை கொடுக்கும். அடுத்து 2வது பரிகாரம். புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா தினந்தோறும் மிதுன ராசி படிக்கையில இருந்து எழுந்திருக்கிற ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு தான் அன்றாட நாட்களை நீங்க தொடங்கணும். இதன் காரணமா செல்வங்கள் குவியும். இதோட கிழக்கு வடக்கு இந்த திசைகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை. இந்த ஓரைகள்ல ஏதாவது நீங்க நல்ல விஷயங்களை ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்க பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். 3வது, ஞாயிற்றுக்கிழமைகளை துர்க்கையை வழிபாடு செய்யறது சிறப்புங்க. அதே போல வாய்ப்பு கிடைச்சா பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டாகும். அடுத்ததா சங்கட சதுர்த்தி வருது இல்லையா, மாதம். இந்த தினங்கள்ல விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. அதே போல எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் விநாயகர் பெருமானுடைய அகவல் துதியை பாராயணம் பண்ணுங்க. இதனால உடைய பல சங்கடங்கள் தவிடு பொடியாகும். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு கேட்டீங்கன்னா திங்கள், புதன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5.
இது தாண்டி மிதராசிக்காரங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்யறது நல்லது. லக்ஷ்மி நரசிம்மருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் நல்லது. கூடவே ஆலங்குடி குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் வாழ்க்கையில பல விதங்கள்ல நன்மை உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே மிதுனராசிக்கு 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு சிறப்புங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. பயப்பட வேணாம். இந்த வருஷம் நீ என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வாழ்த்துக்கள். கனவுல கூட மத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காத, கடுகளவும் மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத மிதுனராசிக்கு இந்த வருஷம் நீங்க கனவுலையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டகரமான யோகத்தை தரக்கூடிய அற்புதமான வருஷம். கரெக்டா வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. யாரையும் நம்பாதீங்க. இனியும் அவங்க தான் இவங்க தான் அவங்களுக்கு அதை செய்ய போறேன் இது செய்ய போறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு வரைஞ்சுக்கிட்டு வேலை பார்க்காதீங்க. உங்களுக்காக உழைங்க. உழைப்புக்கு ஏற்ற உயர்வை கடவுள் அள்ளி கொடுப்பாங்க. நல்லா இருக்க போறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறோம். நம்ம மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்தவர்களையும் நல்லா வச்சுக்க போறோம். வாழ்த்துக்களுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க. எல்லாருக்கிட்டையுமே அன்பு பகிர்ந்துக்கோங்க. நல்லதையே செய்யுங்க. நல்லதையே நினைங்க. உங்களுக்கும் நல்லதே வந்து சேரும். நன்றிங்க.